Hi dudes, I'm Dr. Suresh from Coimbatore கோவில் இந்த உங்க சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the top ranking institutions, vibrant institutions அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 4th பார்ட்டில் வந்து நம்ம 15, 16, 17, 18, 19, 20 the best campuses in தமிழ்நாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்க. நிறைய எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய விஷயங்களை நம்ம பக்காவாக அனலைஸ் பண்ணி எந்த விதமாக டீவியேஷன்ஸ் இல்லாமல் பயாசிங் இல்லாமல் பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்குறோம். கடந்த 8 வருஷமாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெனிஃபிட்டாக இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்டாக இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நீங்களும் உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணது கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வீடியோஸ் போய் பாருங்கள். நிறைய காலேஜஸ் நான் உள்ளே போயிருக்கிறேன், டேரெக்டாக விசிட் பண்ணியிருக்கேன், வீலாக் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஒரு காலேஜை வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்து பார்த்தா எப்படி சாட்டிஸ்ஃபை இருப்பீங்களா, அதே மாதிரி ஒரு படம் பார்த்து இந்த காலேஜில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்க்க முடியும். அதில் எதாவது டவுட்ஸை நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். 1-to-1 நம்ம நேரில் பேசலாம். உங்களுடைய டவுட்ஸ் என்னவாக இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணலாம். இந்த பெஸ்ட் இன்ஸ்டியூஷனை இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம காலேஜ் கொடுக்கும், நம்ம சேனல் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம 16th பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது நம்ம 16th பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரை அகைன் NAC இருக்குது, NBA இருக்குது, NIRF ரேங்கிங்கில் வந்து 101 to 150 பேண்டில் இவங்க இருக்காங்க. ஸோ குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே சூப்பராக இருக்குது. அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 265 கம்பெனி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1943 ஆஃபர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. 1447 ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆனதாக சொல்கிறாங்க. இதுக்கு என்னப்பா டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2-3 ஆஃபர்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அதனால வந்து இந்த டிஃப்ரென்சஸ் ஸ்டூடெண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு ஆஃபர் அதிகமாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காங்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எங்ககிட்ட படிக்கிற பசங்களுக்கு ஆவரேஜ் சேலரி 4.8 lakhs தான் சார் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தாலும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப பெரிய கேம்பஸுங்க, வைட் ஏரியா ஸ்ப்ரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸு. ஸோ இந்த பொறுத்தவரைக்கும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் ஆகட்டும், மற்ற லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்டாட்டிக்ஸ், நம்மளுடைய அனாலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த காலேஜ் வந்து 16th பொசிஷனில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் 17th பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை இருக்கக்கூடிய காலேஜ். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NBA வாங்கியிருக்கிறாங்க, NAC வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இந்த காலேஜை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அபோவ் 4 lakhs 689 ஸ்டூடெண்ட் வாங்கிக்கிறத கொடுத்துருக்காங்க. அபோவ் 7 lakhs 103 ஸ்டூடெண்ட் வந்து பெனிஃபிட் ஆனால் சொல்லியிருக்காங்க. அபோவ் 15 lakhs 12 ஸ்டூடெண்ட் மேலே பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் 1005 பேர் வெளியில் போகிறாங்க, முடிச்சுட்டு போகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 804 பேர் பிளேஸ் ஆயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் போனதுக்கு 92 பேர் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டர்பிரனராக மாறினது 11 பேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 907 பேர் பெனிஃபிட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90.2% வந்து இவங்களுக்கு வந்து இவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சன் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்னு பார்ப்பீங்க. ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், பாட்டு ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், பெரிய ஆடிட்டோரியத்தில் நிறைய ஜெயின்ஸ் லிஜெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போகக்கூடிய ஒன் ஆஃப் த ஆடிட்டோரியம், அந்த ஆடிட்டோரியம் இந்த காலேஜ் தான் இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை ரொம்ப நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் நிறையா இருக்குது, இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பேரபிளாக நீங்கள் டேட்டா என்னன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் இருக்காங்கன்றதை அவங்க ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ் ஆகட்டும், ரிசர்ச் ஆகட்டும், ஆன் த ஹோல் இவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ சென்னையை பொறுத்தவரை சாய்ராம் இன்ஸ்டியூஷன் கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸில் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நம்பர் 18th பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ், கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இவங்களுக்கு 3 இன்ஸ்டியூஷன் ஆக்சுவலாக. கற்பகம் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் கூட அவங்களுடைய ஃபஸ்ட் கேம்பஸ் மயிலேறி பாலத்தில் இருக்கிறாங்க மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இவங்களும் NBA வாங்கியிருக்காங்க, NAC வாங்கியிருக்கிறாங்க, NIRF ரேங்கிங்கில் 250 to 300 பேண்ட் சொல்லக்கூடிய பேண்டில் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான NIRF ரேங்கிங் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் ரெக்கார்ட்ஸ் நம்ம சொல்லலாம். இங்கேயுமே உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை ரொம்ப பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் நிறையா இருக்குது, இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கொடுக்குறாங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, லேப்யூ அகாடமி இருக்குன்னு சொல்கிறாங்க, டெக் மகேந்திரா கூடிய அவங்களுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதெல்லாம் ஒன் ஆஃப் சென்டர் விப்ரோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், மைக்ரோசாஃப்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கிறதா போட்டிருக்காங்க, ஆரக்கிளுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் EMC ஸ்கொயர், இன்ஃபோசிஸ் கூட கொலாபரேட்டிவ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ்லாம் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது 92% அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக உங்களுக்கு எதுவுமே இல்லை.
கிட்டத்தட்ட சேலரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா மேக்ஸிமம் 28 லட்ச ரூபா சேலரி வந்து வாங்கியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. எல்பிஏ வந்து பார்த்திங்கன்னா 28 லட்சம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 கம்பெனிஸ் இங்கே விசிட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ காலேஜை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த நம்ம கோயம்புத்தூர் வந்து கம்ஃபர்டபுளாக படிக்கிறதுக்குன்னு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் 18th பொசிஷனில் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லக்கூடிய இந்த இது வந்து இவங்களுக்கு வந்து 2 இன்ஸ்டியூஷன் அகைன் இவங்களுடைய செகண்ட் இன்ஸ்டியூட் SRITன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று இருக்குது. இவங்க இன்ஜினியரிங் நம்ம பேசியிருக்கிறது ஃபஸ்ட் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே NAC வச்சிருக்காங்க, NBA இருக்குது, NIRF ரேங்கிங்கில் 151 to 200 பேண்டில் இருக்காங்க. 19th பொசிஷன் நம்ம இதுக்கு வந்து நம்மளுடைய அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நாளாக இவங்க ஃபீல்டில் இருக்கிறது நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் நிறைய இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டடுக்கான லெபார்ட்டரிஸ் நிறைய இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரை அவர் வந்து கிட்டத்தட்ட நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இவங்க வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினி நெட்ஒர்க்குங்க ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அலுமினி நெட்ஒர்க் இருக்கிறது நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட பாருங்கள் 4150 ஸ்டூடெண்ட் இப்போ கரண்ட்டாக உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 275 ஃபேக்கல்ட்டிஸ் உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் 680 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது நம்ம ஏன் வந்து இது வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் எல்லாம் புட்டு கொதருங்க. இது அப்படியே 4 பிரிச்சிங்கன்னா 1000 பேர் இருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிங்க. இந்த 1000 பேர் கிட்டத்தட்ட 680 பேருக்கு மேலே பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிருக்கிறத அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட அலுமினிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,700 பேர் அலுமினிஸாக இருக்காங்க. அதாவது வந்து அதான் சொன்னேன், அலுமினி நெட்ஒர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கான நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொன்னேன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை நல்லாயிருக்கும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பவர்டு லெபார்ட்டரிஸ் நிறையா இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் நிறையா இருக்குது. இது ஒரு பழமையான ஒரு இன்ஸ்டியூஷன். கோயம்புத்தூரை பொறுத்த ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக ஃபீல்டில் அவங்க இருக்காங்க. ஸோ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபஸ்ட்டு கேம்பஸ் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் டெஃபினட்டாக இருக்கலாம். ஸோ அடுத்து பார்க்கும்போது கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இது ஒரு நிறைய இன்ஸ்டியூஷன் உள்ளே இருக்கேன். கிட்டத்தட்ட இதில் வந்து நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்கூலிங்கில் ஆரம்பித்து பாலிடெக்னிக்கில் ஆரம்பித்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், மெடிக்கல் டென்டல் காலேஜ் ஆகட்டும், இல்லை நர்சிங் காலேஜ் ஆகட்டும், இல்லை அந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் காலேஜ் ஆகட்டும், எல்லாமே என்ன படிக்கணும் +2 முடிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா எல்லாத்துக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஸோ இந்த காலேஜ் நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றின ஒரு வீலாக நான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 10 பார்ட் வீலாக உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளே வரும். ஒவ்வொரு காலேஜ் பற்றியுமே தனித்தனியாக என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். நீங்கள் காலேஜ் போய் நீங்கள் அந்த வீலாக பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்கவே வேண்டாம், ஃபேண்டாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. கிட்டத்தட்ட 400 ஏக்கரில் வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரி கனெக்ட் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி கனெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய உள்ள நடந்துட்டுருக்கு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்க்கும்போது நிறைய நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் கூட ஒரு நைஸ்ன்னு சொல்லக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜினியரிங் எஜுகேஷன், பேராமெட்ரிக் டெக்னாலஜி கார்பரேஷன்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், வெர்ச்சுஸா, இன்னும் சொல்ல போனால் ஏஐசிடி ஸ்பான்சர்ட் ஐடியாத்தானுக்கான லெபார்ட்டரி நான் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்த விஷயம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ரொம்ப நல்லாவே இருக்குது. அலுமினி நெட்ஒர்க் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. கிட்டத்தட்ட ஏன்னா ஃபீல்டுக்குள்ளே இவங்க வந்து ஒரு 30 வருஷமாக ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் இவங்க நல்ல அலுமினி நெட்ஒர்க் வச்சுருக்காங்க. நானோ சயின்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா இருக்குது. இதுக்கான லெபார்ட்டரி சூப்பராக இருக்கும். ஃபுட் டெக்னாலஜி போய் பார்த்துருக்க நல்லா இருக்கும் லெபார்ட்டரி. பயோடெக்னாலஜி ரொம்ப எக்ஸலண்ட்டாக நிறைய கவர்மெண்ட் ஃபண்டிங் ரிசர்ச் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி லெபார்ட்டரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரியை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன். இவங்க NBA வாங்கியிருக்கிறாங்க, NAC இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா NIRF ரேங்கிங் இன்ஸ்டியூஷனில் NIRFல வந்து இவங்க வந்து இன்னும் இவங்களுடைய ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத அவங்க கிளியர் கட்டாக அவங்க கொடுக்கல. பட் NIRF ரேங்கிங்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் நமக்கு பார்த்ததில் தெரியுது. ஸோ கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்கள் தாராளமாக நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஈரோடு பெல்ட்டில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக அது ஒரு நல்ல கேம்பஸை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த காலேஜ் உங்களுடைய சாய்ஸஸில் டெஃபினட்டாக இருக்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் எந்த காலேஜில் படிக்கலாம், எப்படி படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எங்கே எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் எப்படி நம்ம வந்து இப்போ கவுன்சிலிங் மூலயமா போனால் என்ன பண்ணுறது, 7.5 கோட்டாவில் போனால் என்ன பண்ணுறது, எங்கெல்லாம் எவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு ஃபோன் கால் அல்ல 1-to-1 உட்காந்து பேசலாம். தெளிவாக நீங்கள் எடுத்த மார்க்குக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டிக்கும் நீங்கள் எந்த இடத்துல படிக்கணும் அப்படிங்கிறத எந்த விதமான பயாசிங் இல்லாமல் த பெஸ்ட் காலேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸ்கில்ஸை பற்றி பேச போகிறோம், காலேஜை பற்றி பேச போகிறோம், எந்த கோர்ஸ் எடுக்கலாங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ எல்லாருமே டெஃபினட்டாக உங்களோட லைஃப்பில் உங்களுடைய 40 இயர்ஸ் கனவை கண்டிப்பாக நனவாகக்கூடிய ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறத டெஃபினட்டாக நான் சொல்ல முடியும். தொடர்ந்து பேச வேண்டியது உங்களோட சொல்லிச்சு இணையத்தில் உங்கள் இதயத்தில். நன்றி.